நாள் பார்ப்பினே என்னை சமைதான் ஆர்ப்பரிப்பேன் நானும் அந்நாள் ஆயிரங்களில் சிறந்த ஆத்துமாவில் நேசரவர் ஆயிரங்களில் சிறந்த ஆத்துமாவில் நேசரவர் ஆபத்திலே தோழன நாமத்திற்கே துதியே துதியே ஆபத்திலே தோழன நாமத்திற்கே துதியே துதியே பார்ப்பினே நேசரா ஆர்ப்பரிப்பேன் நானும் அந்நாள் பார்ப்பினே நேசரா ஆர்ப்பரிப்பேன் நானும் அந்நாள் எண்ணிறந்த தூரகோட்டம் வெண்ணின்று போற்றும் நாளில் எண்ணிறந்த தூரகோட்டம் வெண்ணின்று போற்றும் நாளில் ஜன்னலேசி பணிந்து சொல்வேன் துதியே துதியே அன்னலேசி பணிந்து சொல்வேன் துதியே துதியே பார்ப்பினே நேசரா ஆர்ப்பரிப்பேன் நானும் அந்நாள் பார்ப்பினே நேசரா ஆர்ப்பரிப்பேன் நானும் அந்நாள் மண்ணின் சாயல் மாறியாரோ மணிமணியேறி மாசத்துனாய் மண்ணின் சாயல் மாறியாரோ மணிமணியேறி மாசத்துனாய் மன்னனோடு Praise the Lord. We are coming to the final stage of this burial service. Everyone have to think whenever we come to graveyard. Because when man gives his spirit, where will be he? Everyone have to think. So before that, we have to think and we have to work out for that. So the word of God says we have to work out for the salvation with fear and trembling. So workout means till the last breath of our life or the rapture or the coming of Jesus Christ. பிரயாசப்படுங்கள் என்று சொல்லப்படுமானால், அதாவது கர்த்தருடைய வருகை பரியந்தம் எடுத்துக்கொள்ளப்படும் வரையில் மரணம் வரையிலும் நாம் கிரியை நடப்பிக்க வேண்டும். We can see there are 5 changes in the body. சரீரத்திலே 5 மாற்றங்கள் நடைபெறுவதை நாம் காணலாம். The word of God says in book of 1 Corinthians
chapter 15, verse 42 onwards. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் நாம் படிக்கையில் There is written, it's sown in corruption. அந்த இடத்திலே அழிவுக்கு எதுவாய் இது விதைக்கப்படும். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படி உள்ளதாய் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும், கனவீனம் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்கு சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So here we can see it's sown in corruption. அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். So this body is corrupted body. ஆகவே அழிவுக்கு எதுவான சரீரம் தான் இந்த சரீரம். When we sow in this earth, இந்த பூமியில விதைக்கப்படும் பொழுது this body will be within 3 months it will come like a soil. 3 மாதத்திலே மண் தன்னை போல மாற்றிக்கொள்ளும். This soil, the man becomes soil and it's black in color. மனிதன் மண்ணோடு மண்ணாக ஆக்கப்படும் பொழுது கருப்பு நிறத்திலே மாறி விடுகிறது. I saw many times naturally. இயற்கையாகவே நான் பல தருணங்களிலே கண்டிருக்கின்றேன். Because when I was serving the Lord in Kerala, we put in the cellar. கேரளத்திலே நான் ஊழியர்கள் கண்டிருக்கின்றேன். அவைகளை அந்த அடுக்கு கூட்டத்தில் வைத்து விடுவார்கள். So once the turn comes, I will go and open. அந்த நேரம் வந்த பிறகு நான் அங்கு சென்று அதை திறக்கப்படும். No smell. அங்கு எந்த விதமான வாசனையும் நாற்றமும் கிடையாது. Bones will be remain like that. எலும்புகள் அப்படியே இருக்கும். And we can see black mud or soil. அதற்கு பிறகு பார்த்தால் வெறும் கருப்பு நிறத்திலே மண் மட்டுமே இருக்கும். Many times I used to think that man was out of the dust, man was made. அதன் நிமித்தம் நான் யோசித்து பார்க்கிறேன், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் மண்ணுக்கு மண்ணாக புழுதியாக மாறிவிடுகிறான். So when God created man in his own image and likeness, out of the dust only was God formed. மனுஷனை தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபமாகவும் சிருஷ்டித்த பொழுது அவனை பூமியின் மண்ணிலிருந்து தான் எடுத்தார். It's sown in corruption. When Jesus come, it will raise him in corruption. ஆக அழிவுக்கு எதுவாய் விதைக்கப்படுகின்ற இது ஆண்டவராகிய இயேசுவின் வருகையின் போது அது மகிமைக்கு எதுவாய் உயிரடைகிறது. அழிவில்லாததாக எழுந்திருக்கும். So while we are in the earth, this body should not go into corruption. ஆகவே இந்த பூமியிலே வசிக்கும் நாட்களிலே இந்த சரீரமானது அழிக்கப்படக்கூடாது, அழிவிற்கு ஏதுவாக மாற்றப்படக்கூடாது. This body is called temple of God. ஏனென்றால் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. This body should be preserved till the coming of Jesus. ஆக ஆண்டவராகிய இயேசுவின் வருகை வரையிலும் இந்த சரீரம் காக்கப்பட வேண்டும். So when Jesus come, in order to attain a raised in incorruption, ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையின் போது அழிவில்லாததாக எழுந்திருக்க what we have to do? நாம் என்ன செய்ய வேண்டும்? So we have to preserve this body, not to corrupt this body. இந்த சரீரம் அழிவுள்ளதாய் மாறாதபடிக்கு இந்த சரீரத்தை காக்க வேண்டியது நம் பொறுப்பு. After salvation, ரட்சிக்கப்பட்ட பிறகு, after we took water baptism and received the baptism of the Holy Ghost, உள்ளுக்கு ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் அபிஷேகத்தை பெற்ற பிறகும் this body should not be defiled. இந்த சரீரமானது தீட்டுப்படலாகாது. This body should not take any other things of this world. இந்த உலகத்திற்குரிய ஒன்றையும் இந்த சரீரம் பெறக்கூடாது. So we can see a man of God, he slept, he preserved his body in his incorruption. இந்த தேவ மனிதன் அழிவில்லாததிலே தன்னுடைய சரீரத்தை அவர் பாதுகாத்துக் கொண்டார். And not only that, this body is sown in dishonor. அது மட்டுமல்லாமல் இது கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும். But one day when Jesus come, it will be raised in glory. ஆனால் ஆண்டவராகிய இயேசு ஒரு நாள் வரும் பொழுது மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். Even though he was rich, but he never ever showed as a rich person. இவர் ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் தன்னுடைய ஐஸ்வரியத்தை ஒருபோதும் வெளியிலே காட்டவில்லை. Because he had a revelation about his life and he was coming with Jesus Christ. ஏனென்றால் இவருக்கு தன்னுடைய ஜீவனை பற்றிய ஒரு வெளிப்பாடு இருந்தது. ஆண்டவராகிய இயேசுவோடு மட்டுமே இவர் தொடர்பு இருந்தது. So this body later became weakness. பிற்காலங்களிலே இந்த சரீரத்தில் பலவீனம் வந்தது. And when Jesus come, it will be raised in power. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு வரும்போது இது பலமுள்ளதாய் உயிரோடு எழும்பும். So there is a natural body is also there,
So, natural body we are going to sow, and when Jesus comes, spiritual body is going to rise. ஆக ஜென்ம சரீரமாக இது விதைக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு வரும்பொழுது ஆவிக்குரிய சரீரமாக இது எழுந்திருக்கும். That means no flesh and blood. அதனுடைய பொருள் என்ன? இதிலே மாமிசமும் இரத்தமும் கிடையாது. Now we are going to bury as a flesh and bones. இப்பொழுது மாமிசமும் எலும்புகளும் நிறைந்த சரீரமாக When Jesus comes, it will be a spiritual body. That means no flesh and nothing is there. ஆனால் ஆண்டவராகிய இயேசு வரும்பொழுது ஆவிக்குரிய சரீரமாக எழுந்திருக்கும். அதிலே மாமிசமும் எலும்புகளும் கிடையாது. So in eternity there will be no affection, no such a love. We can understand, but we cannot love, or no affection. Carnal affection will not be there. ஆகவே நித்தியத்திலே நாம் ஒருவரை ஒருவர் அறிந்திருந்தாலும் மாமிசத்திற்கு ஏற்றபடியான பற்றும் பாசமும் இருக்காது. So we will be with the Lord forever and ever. அதற்கு பின் நாம் நம் கர்த்தரோடு என்றென்றுமாய் இருப்போம். So Pentecost is not an ordinary thing. ஆகவே பெந்தேகோஸ்தே சத்தியம் என்று சொல்வது சாதாரணமானது ஒன்று அல்ல. We have to fight this battle. நாம் இந்த யுத்தத்தை நடத்த வேண்டும். Not against flesh and blood. மாமிசத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை. We have a battle with principalities and powers. அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் தான் நமக்கு போராட்டங்கள் உண்டு. We have a battle with spiritual wickedness in high places. வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தங்கள் உண்டு. So we have to get victory over that. அவைகளின் மீது நாம் ஜெயம் பெற வேண்டும். So till his last breath he called Jesus, 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 and got victory in his life. இவர் தன்னுடைய கடைசி மூச்சு முடிய இயேசுவே 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 என்று சொல்லி கடைசி ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். Actually, the end of a person, when he become weak, he cannot think about God or anything. ஒருவர் பலவீனப்பட்டு கடைசி நொடிகளில் வரும்பொழுது தேவனை பற்றியோ வேற எதை பற்றியுமே அவரால் யோசிக்க முடியாத அளவுக்கு பலவீனப்படுவார். But we can see in the dear brother's life, he called Jesus, Jesus, Jesus. ஆனால் இந்த அருமையான சகோதரனை பாருங்களேன், அவர் கடைசி மூச்சு முடிய இயேசுவே இயேசுவே என்றே சொன்னார். That means even though he is a silent person, he already prepared his mind and heart to be united with Jesus. அதனுடைய பொருள் என்ன? இவர் அதிகம் பேசாத ஒரு நபராக இருந்தாலும் அவர் தனது மனதும் இருதயம் ஆண்டவராகிய இயேசுவோடு ஒன்றாக பக்குவப்படுத்திக் கொண்டார். And he had an intimate fellowship with Jesus. ஆண்டவராகிய இயேசுவோடு இவருக்கு நெருங்கிய ஐக்கிய சகவாசம் இருந்துள்ளது. He had an intimate fellowship with Jesus, and he went to be with the Lord. ஆண்டவராகிய இயேசுவோடு நெருங்கிய ஐக்கிய உறவு இருந்தபடியால் அவர் இயேசுவோடே போய் சேர்ந்து விட்டார். I know a boy around 15 years old. 15 வயது நிரம்பிய ஒரு சிறுவனை எனக்கு தெரியும். Still now I used to think about that. அவனை பற்றி இப்பொழுதும் நினைப்பதுண்டு. They came from CSA background. அவர்கள் CSA குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். And very soon, a couple of years, he started to read the truths, doctrines, and Bible, and he started to follow that. இந்த மார்க்கத்திற்குள் வந்த கொஞ்ச நாட்கள்ல வேதத்தையும் சத்திய வசனங்களையும் உபதேசங்களையும் அதிகமாக வாசித்து பின்பற்ற துவங்கிவிட்டான். At the age of 16, he went to be with the Lord. 16 வயதிலே அவன் கர்த்தரிடம் போய் சேர்ந்து விட்டான். He told very clearly அவன் மிக தெளிவாக சொன்ன காரியம் to his parents, தன் பெற்றோரை பார்த்து, don't cry for me. எனக்காக அழாதிருங்க. I am going to be with my Lord. நான் என் தேவனோடு இருக்க போகிறேன். Because that much more he yielded for the truth and he lived for that. ஏனெனில் சத்தியத்திற்காக அந்த அளவுக்கு விட்டு கொடுத்தது மட்டுமல்ல, அதற்காகவே பிழைத்திருந்தான். And when he was sanctified in his life, அவன் தன் ஜீவியத்திலே தன்னை சுத்திகரித்துக் கொண்ட பொழுது, when he was in bedridden state, அவன் படுக்கையாக இருந்த பொழுது, he told that anointing, see how the Holy Spirit guided him. அவனை எப்படி அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டான். He told, mommy, don't touch my body. அவன் தன் தாயை பார்த்து சொன்னான், என்னுடைய சரீரத்தை தொடாதிருங்க. Because this body is going to be in Christ, die in Christ, and don't touch and don't say all negative words. ஆகவே இந்த சரீரம் இனி கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து மகிமைக்குள்ளே மறைய போகிறது. ஆகவே எதிர்மறையான எந்த காரியத்தையும் பேசாமலும் தொடாமலும் இருங்கள் என்றான். So last hour of his life,
we workers only looked after him. ஆகவே அவனது கடைசி தருணங்களிலே ஊழியர்களாகிய நாங்கள் தான் அவனை கவனித்துக் கொண்டோம். He told, I'm going to be with my Jesus. அவன் சொன்னான், இதோ நான் இயேசுவுடன் இருக்க போகிறேன். Very perfectly he told that. பூரணமாக அவன் சொன்னான். Before closing his eyes also, with the right mind he told, and he went to be with the Lord. தன் கண்களை மூடும் முன்னும் சரியான மனநிலையில இருந்து கொண்டு என் இயேசுவோடு இருக்க நான் போகிறேன் என்றான். Dear beloved ones, Christianity is not just to live as we like and end our life. ஆகவே பிரியமானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது நம் விருப்பம் போல ஜீவித்து விட்டு ஓட்டத்தை முடிப்பதல்ல. Christianity is not, we are the Christian means we are the followers of Jesus Christ. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறவர்கள் நமது வாழ்விலே. My father also, when he was in CSI, எனது தகப்பனாரும் கூட CSI திருச்சபையில் இருந்த நாட்களில் he is a chain smoker, he is a drunkard. அவர் தொடர் புகை பிடிப்பவராகவும் மது அருந்துகின்றவராகவும் இருந்தார். He had a business. அவருக்கு ஒரு வியாபாரம் He இருந்தது. got lot of money. நிறைய பணம் இருந்தது. And he had a friend circle also. நண்பர்கள் குழுவும் சுற்றி இருந்தது. And whenever he go to church, before going also, before entering, he will put off the cigarettes. சபைக்கு போகும் பொழுது சற்று முன் தான் தன் புகையை அணைப்பார். Such a man. அப்பேற்பட்டவர். But when he accepted Jesus Christ, ஆனால் அவர் ஆண்டவராகிய இயேசு இரட்சகராக when the Lord met him, அவரை கர்த்தர் சந்தித்த பொழுது that same day, அன்றுதானே his life was changed. அவரது ஜீவியம் முற்றுமாய் மாறிவிட்டது. So if you come in Christ only, your life will be changed. ஆகவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்தால் தான் உங்கள் ஜீவியம் மாறும். Yeah, and we can live for the truth. அதற்கு பிறகு சத்தியத்திற்காக நாம் பிழைக்கலாம். And we can day by day we can grow in Christ. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவிலே வளரலாம். So at the day of resurrection only we will be transformed into 5 ways. நமது உயிர்த்தெழும் நாளில் தான் இப்படி 5 விதங்களிலே மறுரூபமாக்கப்படுவோம். Incorruptible body, அழிவில்லாத சரீரமாகவும், spiritual body, ஆவிக்குரிய சரீரமாகவும், body raised in power. பலத்தோடு எழும்புகிற சரீரமாகவும். So we can see there are changes will be occurred. இப்படி பல மாற்றங்கள் நடைபெறுவதை நாம் காணலாம். In order to attain that changes, இந்த மாற்றங்களை பெற்றுக்கொள்ள while we are living, we have to live for the truth. நாம் பிழைக்கும் ஜீவிக்கும் நாட்களிலே சத்தியத்திற்காக ஜீவிக்க So வேண்டும். when Jesus comes, அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு வரும்போது when we hear the trumpet sound, அந்த எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது those who are dead in Christ, they shall rise up first. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். And those who are alive will be caught up with Jesus forever and ever. அதற்கு பின் உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு என்றென்றுமாய் இருப்பதற்காக எடுத்துக் With கொள்ளப்படுவோம். that hope shall we praise God. இந்த நம்பிக்கையோடு நாம் யாவரும் தேவனை சோதரிப்போம். Praise you, Lord. Hallelujah. Praise you, Lord. Praise you, Lord. கடைசியா யாராவது பார்க்க வேண்டும் என்றால் பார்க்க.
சோத்திரம் சோத்திரம். சகோதரரை நாம் சொல்லுகிறோம் என்னவெனில் மாம்சரத்தம் தேவன் ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையும் சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாவரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே உரிமை பொழுதே நாம் எல்லாவரும் மர்வமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மர்வமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கு எதுவாகியது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளது அழியாமையும் சாவுக்கு எதுவாகியது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் வேண்டப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நம்முடைய நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொள்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ரபக தினவல கத்திராய் ஓலிமல திரட்சியே பகு தினவல ஹதராய். ஹல்லேலூயா. praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரணமே கூரெங்கே பாதாளத்தின் ஜெயமெங்கே. கூரெங்கே பாதாளத்தின் ஜெயமெங்கே. மரணத்தை நம்பிக்கை. இந்த சரீரத்தை நாம் மண்ணிலே விதைத்திருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை நம்முடைய சுவைப்படும் போது மரித்தோர்கள் முதலாவது உயிர்த்தெழுந்து எழுந்தார்கள். நாமும் மர்வமாக்கப்படுவோம். அந்த நம்பிக்கையோடு நாம் விதைத்தபடியால் சோதனைப்போம். அழிவுள்ளதாகியது இது அழியாமை தெரித்துக் கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே இந்த சரீரத்தில் அழியாமையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அழிவில்லாதவர்களாய் பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் தாமே இன்னும் கிருபை தர வேண்டும், வெளிப்படுத்த தர வேண்டும், தரிசனம் தர வேண்டும். நம்முடைய வல்லமையினால் நம்மை பாதுகாக்கும்படியாய் சோதனைப்போம். நாம் நடத்தினதற்காய் சோதனைப்போம். பிள்ளைகளையும் மருமக்களையும் பேர பிள்ளைகளும் சொந்தக்காரர்கள் எல்லாரையும் சகோதரர்கள் எல்லாவரையும் கர்த்தர் தாமே ஆறுதல் படுத்தும்படியாய் சோதனைப்போம். இவருடைய சாதத்துக்கு ஆண்டவர் அநேகரை கர்த்தர் எழுப்ப வேண்டும். தன்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, ஊழியத்திற்கும் உதவியாய் இருந்தார். ஊழியத்திற்கும் உதவியாய் இருந்தார், ஏழைகளுக்கு உதவியாய் இருந்தார். அவரை கர்த்தர் அதுபோல் அநேகரை எழுப்ப வேண்டும். அதற்காக சோதனை போ. எல்லா துதிகனமை மேலெடுத்து சோதனை போ. சீக்கிரம் வெளிப்பட போகிறார்.
வருகிறார். நாம் அவரை சந்திக்க போகிறோம். ஆனபடியால் சோதரிப்போம். தோத்திரம், 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 தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களை தாழ்த்துகிறோம். ஆடக்காராதனை பொறுப்படுத்தீர், ஆசீர்வாதமாக்கி தந்தீர். ஐயாவுடைய ஜீவித்தை செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவரை கர்த்தாவை ஏற்ற வேளையில நீர் எடுத்துக்கொண்டீர். அவரை பரிசுத்தப்படுத்தினீர், சுத்திகரித்தீர். ஆண்டவரை மறுரூபமாக்குதலை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய சரீரத்தில் செய்ததான எல்லா கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவரை கொண்டு செய்தான எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா உதவிகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எப்போது நன்றியுள்ளவர்களாய் காணப்பட நீ கிருபை தரும்படியா வேண்டுகிறோம். இந்த சரீரத்தை நாங்கள் விதைத்திருக்கிறோம். அழிவுள்ள சரீரத்தை அழியாமே தெரிந்து கொள்ளும்படியா இந்த சரீரத்திலே நீர் உதவி செய்திருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். பலவீனப்பட்ட சரீரத்திலே பலன் அடையும்படியாய் நீர் உதவி செய்திருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாம்சமான சரீரத்திலே மாம்சம் இல்லாத சரீரத்தோடு அவர் ஆண்டவரே பரலோகத்திலே காணப்படும்படியாக உதவி செய்திருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். அந்த நிச்சயத்தோடு நாங்கள் இந்த சரீரத்தை விதைத்திருக்கிறோம். இதுவரை நாளிலே நீர் ஆண்டவரை கடைசி காலம் தணிக்கும் போது அவர் ஆண்டவரே உயிர்த்தெழுந்த வல்லமையோடு அவரை எழுந்திருந்து அந்த எக்கால சத்தத்தை கேட்டு பரலோகத்திலே உம்மோடு கூட யுகாயுகமாக அவர் ஆண்டவரை ஆளுகை செய்யும்படியாய் அவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நீர் பக்குவப்படுத்தினீர். ஆண்டவரே குடும்பத்தில் ஆண்டவரை துக்கத்தில் ஆண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆறுதல்படுத்தும். அவர் சென்ற பாதையிலே நாங்களும் சென்று உண்மை போல மாற்றப்பட்டு உங்களுடைய ராஜ்யத்திலே காணப்படங்கள் எல்லாரையும் தகுதிப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Amen. The grace of our Lord Savior Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abides until Jesus Christ comes in glory. Amen. Hallelujah.